வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திண்டுக்கல் மாவட்ட நபார்டு வங்கியின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் திண்டுக்கல் மாவட்டம் நபார்டு வங்கி உதவி பொது மேலாளர் எல் சஞ்சீவி அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. லாபம் தரும் மல்லிகை சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் சில்க்வார்பட்டி கிராம வேளாண்மையாளர் அன்புரோஸ் கென்னடி தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மீன்களில் எட்வர்ட் சியலா பாக்டீரியாவின் தாக்குதல் குறித்து தஞ்சாவூர் சூரக்கோட்டை மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் தரும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களுக்கான வேளாண் வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. உதிரி மலர்களில் ஒன்றான மல்லிகை அங்கக உரங்களின் பயன்பாட்டினால் நல்ல மகசூலை தரும் மற்றும் மண்ணின் தரத்தை பாதுகாக்கும். தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் திண்டுக்கல் வேளாண் அறிவியல் நிலையம் மல்லி சாகுபடிக்கேற்ற பயிற்சி, களை எடுக்கும் பயிற்சி என பல பயிற்சிகளை வேளாண்மையாளர்களுக்கு உதவும் வகையில் அளித்து வருகின்றனர். லாபம் தரும் மல்லிகை சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் சில்க்வார்பட்டி கிராம வேளாண்மையாளர் அன்புரோஸ் கென்னடி தரும் தகவல்கள். எனக்கு மல்லிகைப்பூவில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகால அனுபவங்கள் இருக்குது. நான் பதியம் வந்து ராமேஸ்வரம் மண்டபத்தில் வாங்கிட்டு வந்து ஒரு குழிக்கு 6க்கு 6 ஒரு சதுர அடியில் 5 பதியமாக வச்சு நாங்கள் வளர்ப்புற செய்வோம். அடி உரமாக வந்து நல்லா ஆட்டு எருவு, மக்கிய எருவு ஒரு 3 மாதம் கழித்து வேப்ப புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் கலந்து செடியை வளர்ச்சிக்கு ஒரு 6 மாதத்துக்கு பிறகு பூ பூக்க ஆரம்பிக்கும். அந்த பூ 25 சென்ட், அதாவது ஒரு ஏக்கரில் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சராசரி 70 கிலோ 80 கிலோ வரைக்கும் பூ பூக்கும். ஒரு 1.25 டன் வரைக்கும் ஒரு தரவை ஈல்டு கிடைக்கும். எங்களுக்கு நிகர லாபம்னு வந்தாக்கும் ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபா வரைக்கும் நிகர லாபம் கிடைக்கும். ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு மல்லிகைப்பூ செடி ஒரு ஏக்கரானது 7 முறை வந்து பூக்களை பூக்கும். இது 40 நாளைக்கு ஒருக்க நாங்கள் ஒரு 20 நாள் காய்ச்சலும் பாய்ச்சலுமா விட்டு 20 நாள் இடைவெளியில் விட்டு 40 நாளைக்கு ஒருக்க ஒரு சாகுபடி அறுவடை பண்ணுவோம். இதை பக்கத்தில் இருக்க நிலக்கோட்டை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து எந்த தரம் இல்லாமல் நேரடியாக வியாபாரிகளுக்கு மார்க்கெட்டு அன்றாட நிலவரப்படி குறைந்தது 100 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் கூட எங்களுக்கு விலை கிடைக்கும். இதனால் எங்கள் கிராம பகுதியில் கிட்டத்தட்ட நிலக்கோட்டை பகுதியிலேன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 ஹெக்டேர் வரைக்கும் நிலக்கோட்டை ஒன்றியத்தை சுற்றி மல்லிகைப்பூ தான் அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க. மருந்துன்றது வந்து தளவுக்கு நாங்கள் ரோக்கர்ன்றது அடிப்போம். அடுத்து வந்து மோனோக்ரோட்டாபஸ் அடிப்போம்.
அருகில் வந்து தகவல் பெறும்னா நிலக்கோட்டை தோட்டக்கலைத்துறையும் வந்து எங்கள் மாவட்டத்தில் உள்ள கேவிகே வேளாண் அறிவியல் நிலையத்தில் காந்தி கிராமத்தில் போய் இதுக்கான பயிற்சிகள் மலர் சாகுபடிக்கு மல்லிகைன்று நிறையா பயிற்சிகள் எடுத்திருக்கோம். அது இல்லாமல் தோட்டக்கலைத்துறை மூலியமாக நிறையா மானியங்களும் நாங்கள் பெற்று இந்த ஏரியாவில் வந்து மலர் சாகுபடி செய்து வருகின்றோம். இப்போ எங்களுக்கு ஆண்டுக்கு வந்து ஒரு ஏக்கராவில் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 1,50,000 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை தான் அது சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் வந்து மாசி பங்குனி சித்திரையில் அதிகப்படியான மல்லிகைப்பூ வந்து கொண்டு இருக்கிறது. அருகில் வந்து ஒரு 25 சென்டாக வந்து வறட்சியின் காரணமாக நாங்கள் தோட்டக்கலைத்துறை மூலமாக அணுகி அவங்க ஆலோசனை பெற்று இப்போ சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கோம். அது வந்து எங்களுக்கு வந்து இன்னும் வருங்காலத்தில் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அதாவது வெற்றிகரமாக அமைந்தால் இந்த ஏரியாவில் இருக்க விவசாயி பூரா இதை பின்பற்றி மல்லிகைப்பூக்கு அனைவருமே சொட்டு நீர் அமைத்து நீர் சிக்கனம் செய்து பயன்பெறுவோம் என்று ஒரு நம்பிக்கையுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற அன்புரோஸ் கென்னடி அவர்களை 08124210900 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேளாண் ஆலோசனை நேரம். கோடை காலங்களில் தண்ணீர் குறைவு மற்றும் எஞ்சிய தீவன கழிவிலிருந்து உருவாகும் நுண்ணுயிரிகளால் மீன்கள் எட்வர்ட்சியல்லா பாக்டீரியாவின் தாக்கத்திற்கு உள்ளாகின்றது. நீரின் தரத்தை பராமரித்தல் மற்றும் தீவன மேலாண்மையினால் இந்நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். மீன்களில் எட்வர்ட்சியல்லா பாக்டீரியாவின் தாக்குதல் குறித்து தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் சூரக்கோட்டை மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் தரும் ஆலோசனைகள். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நம்ம வந்து கெளுத்தி மீன்களில் ஏற்படக்கூடிய எட்வர்ட்சியாசிஸ் அப்படின்ற நோய் அதை உருவாவதற்கான காரணிகள் அதை தடுக்கக்கூடிய முறைகளை பற்றி பார்க்கலாம். இந்த பங்காசியஸ்ன்னு சொல்லக்கூடிய கோதாவரி நதியில் உற்பத்தியான இந்த கெளுத்தி மீன்கள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் இனத்தொகை அதிகமாக வச்சு கெண்டை மீன்கள் போல இல்லாமல் இனத்தொகை கூடுதலாக வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு மீனம். இதற்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தோட அளவும் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கனால அந்த தீவன கழிவு எஞ்சிய தீவனங்கள்லாம் வந்து சேர்ந்து அதிலிருந்து இந்த நுண்ணுயிரிகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை வந்து இதில் மிக எளிதாக அமைஞ்சிருது. அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக கோடை காலங்களில் நம்ம வந்து ஆடி ஆவணியில் வந்து மீன் குஞ்சுகள் குளங்களில் விட ஆரம்பித்து அந்த மீன் வளர்ப்பை மேற்கொண்டு வரும் பொழுது கோடையால சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய கழிவுகள் குளத்தில் வந்து சேர்ந்துருக்கும். அதுக்கு வந்து நம்ம அதிகப்படியான தீவனம் கொடுத்து வளர்த்துறாங்க. தீவன மாற்ற விகிதம் 1:2 அளவில் இருக்கனால எஞ்சிய தீவனமானது குளத்தினுடைய அடிப்பகுதியில் சேர்ந்து அந்த தீவன கழிவுகளிலிருந்து உருவாக்கக்கூடிய நுண்ணுயிரிகளில் ஒன்றான இந்த எட்வர்ட்சியாசிஸ்ன்ற நுண்ணுயிரி அந்த மீனுடைய உடல்களில் ஆங்காங்கே புண்கள் செதில்கள் விழுகிறது. அதே மாதிரி வந்து கொப்பளங்கள் இந்த மாதிரி ஒரு காரணிகளை உருவாக்குறத நம்ம பார்க்கலாம். அப்போ இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழுமையான தண்ணீர் பரிமாற்றம் இருந்துச்சுன்னா இந்த மீன்களை வந்து நம்ம முழுமையாக காப்பாற்றலாம். அதே மாதிரி அது வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அளவாக தீவன மேலாண்மையை வந்து சரியான முறையில் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மீன் வந்து எவ்வளோ தீவனம் சாப்பிடுது, அதாவது தீவனத்தை வந்து நம்ம பைகளில் கட்டி வைக்கிறோம். ஒரு 40 நிமிஷத்தில் எவ்வளோ தீவனம் சாப்பிடுது. அப்போ வந்து தீவனம் எஞ்சி இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்ததுன்னா அடுத்த வேலை தீவனத்தை வந்து குறைச்சிக்கிறது. அதே மாதிரி தீவனம் பத்தாமல் இருந்தால் மட்டும் நம்ம வந்து அடுத்த வேலை தீவனத்தை கொஞ்சம் கூட்டி அந்த மாதிரி வந்து சரியான ஒரு தீவன மேலாண்மை முறையை பயன்படுத்தினோம்னா குளத்தில் வந்து மற்ற அந்நிய பொருட்கள் எதுவுமே உழவுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் குளம் தயாரிப்புலேருந்து ஒரு சுத்தமான குளமாக பராமரிச்சுட்டு வந்து இந்த மீன்களை மட்டும் நம்ம விட்டுருக்கோம். கெளுத்தி மீன்களை மட்டும் தான் நம்ம குளத்தில் விட்டுருக்கோம், மற்ற மீனங்களில். அதே மாதிரி சரியான அளவில் தீவன மேலாண்மையும் சரியாக பின்பற்றிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து இந்த நோய் தாக்குதல் இல்லாமல் பார்க்கலாம். இன்னொன்று அதே மாதிரி இந்த மீன்கள் வந்து மற்ற மாநிலங்கள் நம்ம இங்கே கொண்டு வரனால அந்த மீன் குஞ்சுகளை வந்து நம்ம குளத்தில் விடுறதுக்கு முன்னாடியே வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலில் விட்டு ஒரு தடுப்பு முறையை பின்பற்றி அதுக்கப்புறமா நம்ம குளங்களில் விடுறது வந்து ஒரு சிறந்தது. ஏன்னா நம்ம போக்குவரத்து அதிர்ச்சி நம்ம கொண்டு வரக்கூடிய வாகனங்கள், இன்னொன்று அது உருவான நீர்த்தர காரணிகள் அங்கேயே வந்து நோய் தாக்குதல் இருந்தாலும் அது வந்து நம்ம குளங்களில் நோய் பரவுறதை பார்க்கலாம். அல்லது நம்ம இங்கே வந்து வேறு மற்ற குஞ்சு இருக்கக்கூடிய நபர்கள் நமக்கு வந்து குஞ்சுகள் வாங்கி கொடுக்குறாங்கனாலும் பொதுவாகவே வந்து மீன்களை நம்ம குஞ்சுகளை இருப்பு செய்கிறதுக்கு முன்னாடியும் சரி ஒவ்வொரு முறை மாதிரி மீன் பிடிப்பு பண்ணும் பொழுதும் சரி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய மீன் வலைகள், மற்ற தராசு,
உள்ளே போகக்கூடிய உள்ளே போகக்கூடிய மீன் பிடிக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே வந்து ஒரு சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி பொட்டாசியம் பெர்மனேட் கரைசலில் வந்து அவங்க ஒரு குளியல் இருந்துச்சுன்னா வந்து நம்ம மீனுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மீனை வந்து ஒரு முறை கரைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் சரி, நம்ம புதுசாக வந்து நம்ம குளத்தில் மற்ற குளங்கள்லேருந்து கொண்டு வந்து விடும்பொழுதும் சரி 5% பொட்டாசியம் பெர்மனேட் கரைசலில் குளியல் சிகிச்சை கொடுத்துட்டு அதற்கப்புறமா நம்ம குளங்களில் விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மீனுக்கு வந்து இந்த மாதிரி நோய்கள் வராமல் இருக்கிறத நம்ம தற்காத்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த கழிவுகள் வந்து சேகரமாக பார்த்துக்கிட்டோம். சரியான அளவில் தண்ணீர் வந்து மட்டும் வந்து ரொம்ப குறைஞ்சு தண்ணீர் வந்து ஒரு அடர்ந்த கழிவுகள் இருக்கக்கூடிய தண்ணீராக மாறிடுச்சு, அதே மாதிரி பொதுக்குளங்களில் இருக்கக்கூடிய நீராக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த நோய் தாக்குதல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி ஒருவேளை நோய் வந்துடுது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வழக்கமாக பாக்டீரியா தாக்குதலுக்கு கொடுக்கக்கூடிய எதிர்வீரிகள் என்னென்ன மருந்துகள் கொடுக்குறோமோ, இப்போ ஆக்சிடேட்டர் ஃபுரோசரோடான், சல்ஃபைமரசின் அந்த மாதிரி மருந்துகள் அந்த நோய் தாக்குதலுடைய வீரியத்தை பொறுத்து நம்ம உணவோடு கலந்து கொடுத்தோம் 3 நாட்களோ 5 நாட்களோ 7 நாட்களோ வந்து தகுந்த ஒரு மீன்வள நிபுணரோட ஆலோசனையோட கலந்து கொடுத்தோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம ஒரு விடுதலை பெறலாம். பட் பொதுவாகவே வந்து சிறு குறு விவசாயிகள் குளங்களில் வந்து அதிக எண்ணிக்கையில் மீன்கள் வச்சுருந்து அவங்க வந்து அதிக ஆழத்துக்கு நீர்மட்டமும் பராமரிச்சுட்டு இருக்கனால இந்த மாதிரி மருந்து பொருட்கள் உபயோகப்படுத்தும் பொழுது அந்த உணவை வந்து எல்லா மீன்களும் எடுத்துக்கிச்சா, அந்த நோயால் பாதிக்கப்பட்ட மீன்கள் எடுத்துச்சா, இதெல்லாம் வந்து நம்ம கண்டறியது கஷ்டம். ஆனால் சிறு குறு விவசாயிகள் வந்து குளங்களில் இயற்கை சூழ்நிலையில் இந்த மாதிரி மருந்துகள் உபயோகப்படுத்துறது சரி, நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம அறிவியல் முறைப்படி வந்து அதற்கான நோய் தீர்வு காரணிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து பொருளாதார செலவையும் கூடுதலாக கொடுக்கும். அதே மாதிரி வந்து பராமரிப்பு முறையிலையும் அவங்களுக்கு வந்து சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆகவே எப்போதுமே வந்து நோய் வராமல் தற்காத்து கொள்வதே வந்து சிறந்த விஷயம். வந்து நம்ம நோய் எந்த வழியெல்லாம் வர்றது, நம்ம மண், நீர் மற்றும் உணவு, இது 3 வழியாகவும் நம்ம வந்து நோய் உள்ளே வர்றதுக்கான சாத்தியக்கூறு உண்டு. அதே மாதிரி உணவை வந்து அளவுக்கு மிஞ்சி நம்ம குளங்களில் போட்டுட்டாலும் அதுலேருந்து அந்த உணவு வந்து கழிவுப் பொருளாக மாறி அதுலேருந்தும் நமக்கு வந்து இந்த நோய் தாக்குதலுக்கான காரணிகள் வரதை நம்ம கண்டறியலாம். நம்ம மீன் குஞ்சு வளர்க்க ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்தே சரியான முறையில் குளங்களை பராமரித்து சரியான தீவன மேலாண்மை, நீர்த்தர பராமரிப்பு இதெல்லாம் பின்பற்றிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மீன்களுக்கு வந்து எவ்வித நோய்களும் ஏற்படாமல் அவங்க வந்து ஒரு லாபகரமான மீன் முறையில் வலையில் மீன் வளர்த்து கூடுதல் லாபம் அடையலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் வி செந்தில்குமார் அவர்களை 094 44 46 44 04 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 தொடர்பு கொள்ளவும். कहानी छोड़ जा, कुछ तो निशानी छोड़ जा, कौन அப்பா, ஐ புதுக்கொடை. அம்மா இங்க பாரு அப்பா புதுக்கொடை வாங்கி வந்திருக்காரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இனிமே நீ மழையில நனைய மாட்ட. இந்தா இத பிடி. இது நம்ம வீட்டுக்கான கொடை, நம்ம விவசாயத்துக்கான கொடை, நம்ம எதிர்கால பாதுகாப்புக்கான கொடை. என்ன சொல்றீங்க? அட கடவுளே, இது பயிர் காப்பீடுமா. பயிருக்கு வறட்சி, வெள்ளம், புயல், பூச்சி அப்புறம் நோய் தாக்கிச்சுன்னா அரசோட இந்த திட்டத்துல பயிருக்கு நஷ்டஈடு கிடைக்கும். காப்பீட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு? ரொம்ப கம்மி. பிரீமியம் கட்டுறதுல கவர்மெண்டே பண உதவி செய்யுது. தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், மாற்றி அமைக்கப்பட்ட வேளாண் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், தென்னை மற்றும் எண்ணெய் பனை காப்பீட்டு திட்டம் ஆகியன செயல்படுத்தப்படுகின்றன. பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு தங்கள் வட்டார விவசாய அலுவலர், வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது அருகாமையில் உள்ள வணிக வங்கி கிளையினை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 1801801551 எண்ணிலும் www.farmer.gov.in இணையதளத்தையும் பாருங்கள். அட, இந்த கூட ரொம்ப நல்லா இருக்கே. பயிர் காப்பீட்டு திட்டத்தினால் பயனடையுங்கள், எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனி வருவது வேளாண் சந்தை.
சந்தையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களுக்கான வேளாண் வானிலை அறிவிப்பு. காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 70% காற்றின் வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 25% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29 டிகிரி செல்சியஸாகவும், சூரிய கதிர்வீச்சு 650 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1003 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று மேற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. அதிக மழை மற்றும் அதிக வெயில் போன்ற காரணிகளாலும் பருவநிலைகளில் மாற்றம் அடைவதாலும் வேளாண்மை பெரிதும் பாதிப்புக்குள்ளாகின்றது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், வேளாண் அறிவியல் நிலையம் மற்றும் நபார்டு வங்கி இப்பாதிப்பை எதிர்கொள்ளும் முறைகளாக வரப்பு மற்றும் பண்ணை குட்டை அமைத்தல், காற்றின் வேகத்தை கட்டுப்படுத்த மரங்களை நடுதல் போன்ற வழிமுறைகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திண்டுக்கல் மாவட்ட நபார்டு வங்கியின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகின்றார் திண்டுக்கல் மாவட்ட நபார்டு வங்கியின் உதவி பொது மேலாளர் எல் சஞ்சீவி அவர்கள். எங்களுடைய ஒரு திட்டம் வந்து நீர் செறிவு திட்டம். திண்டுக்கல்லில் 13 நீர் செறிவு திட்டங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். அதில் வந்து அப்பியம்பட்டி, பூசாரிப்பட்டி நீர் செறிவு திட்டங்களில் வந்து ஒரு ஸ்பெஷலாக
முயற்சி எடுத்து மாறி வரும் பருவ காலங்களை விவசாயிகளை எப்படி எதிர்கொள்ள அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் பண்ணுறது இல்லை சக்தியை கொடுக்கறதுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து விவசாயிகளுக்கான பயிற்சிகள் நிறையா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த இடம் வந்து பூசாரிப்பட்டி அப்பியம்பட்டிங்கிறது வறட்சியான பிரதேசம், மழை குறைவு பிரதேசம். இந்த மழை குறைவு பிரதேசத்தில் இந்த குறைந்த நீரை வைத்துக்கொண்டு விவசாய உற்பத்தியையும் விவசாயிகளுடைய வளர்ச்சியும் வருமானத்தையும் பெருக்கிறது எப்படிங்கிறத நாங்கள் இங்கே முயற்சி பண்ணியிருக்கோம். இதில் வந்து எல்லா விவசாயிகள் நிலங்களையும் அதனுடைய சக்தியை உணர்ந்து அதனுடைய நிலையை உணர்ந்து அதற்கு தகுந்த பயிரையும் அதற்கு தகுந்த நீர் வசதிகளையும் கொடுத்து விவசாயிகளுக்கு சரியான பயிற்சிகள் கொடுத்து இந்த மாறி வரும் பருவ காலத்தில் மழை குறைவு, மழை வந்து ஒரே நேரத்தில் அதிகமான மழை மற்றும் அதிகமான வெயில், இந்த நிலைகளை விவசாய வளர்ச்சியை எப்படி பாதிக்குதுங்கிறத பார்த்து அதற்கான வழிமுறைகளையும் அதற்கான எதிர்கொள்ளும் வழிமுறைகளை அறிந்து அதை விவசாயிகளுக்கு சொல்லி பண்ணுறது தான் இது. இதில் ஒரு 4-5 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து வரப்பு மூலமாக நீர் செறிவு அதிகரிக்கின்றது, மண்ணினுடைய தரம் உயர்கின்றது. அதே மாதிரி அடுத்து பண்ணை குட்டைகள், அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல காற்று நிறையா இருக்கிறதுனால விண்ட் ஷீல்டுன்னு சொல்கிற மரங்கள் விவசாயிகளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து குறைந்தபட்சமாக ஒரு 90,000 மரங்களை நட்டிருக்கோம். இதில் வந்து 2 விதமான மரங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஹார்டிகல்ச்சர் மரங்கள், மெயினாக வந்து மா, கொய்யா இந்த மாதிரி மரங்கள். இன்னொன்று வந்து விலைக்கு போகும் மரங்கள். இந்த மாதிரி 2 அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அக்ரோ ஹார்டிகல்ச்சர் ரெண்டையும் சேர்த்து ஒரு 90,000 மரங்களை நட்டிருக்கோம். இதனால் இந்த இடத்துல வந்து இயற்கையும் பசுமையும் நிறையா வந்திருக்கு. கேவிகே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி உங்களுடைய முழு முயற்சியும் உதவியும் எடுத்திருக்கோம். அப்பியப்பட்டி பூசாரிப்பட்டியில் ஒரு 2200 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த 2200 ஏக்கர் நிலத்தில் வந்து சராசரி விவசாயிகளுடைய நிலத்தினுடைய அளவு வந்து 6 அல்லது 7 ஏக்கரில் வர்றது. இதில் நிலங்கள் வந்து தரிசாக கிடந்தது பல்வேறு காரணங்களால. முதல்ல நாங்கள் ஆரம்பித்தது எப்படின்னா சம்மர் ப்ளோவிங் சொல்கிறதுல கோடை உழவு. இந்த கோடை உழவு மூலமாக என்னாச்சுன்னா நிலத்தினுடைய எல்லா ஒரு 500 விவசாயிகளுக்கு கோடை உழவு மூலமாக விவசாயம் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரே ஒரு பயிர் எடுக்கும் வழக்கம் தான் இருந்தது. சாதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம அக்டோபர், நவம்பர், டிசம்பர் பருவ காலத்தில் வடகிழக்கு மழை வரும்போது விவசாயிகள் மானாவாரியாகவும் பயிர் எடுக்கிற வழக்கம் தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக எல்லா கிணறுகளும், அதாவது இங்கே ஒரு 430 கிணறுகள் இருக்குது. அதில் ஒரு 236 கிணறுகள் நாங்கள் 3 வருஷமாக வந்து கிணற்றினுடைய தண்ணீருடைய அளவை வந்து நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாள் இந்த கிணத்துல எத்தனை தண்ணி இருக்குதுன்னு. இந்த 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா கோடையில் கொஞ்சம் மழை வந்ததுனாலையும் இந்த நீர் உறிஞ்சு குழல்கள் எல்லா கிணற்றுகள்லையும் வந்து மழை நீர் வரும்பொழுது அடித்து செல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு கிணற்றுக்கும் ஒரு நீர் உறிஞ்சும் குழல்னு ஒரு சிறிய வெல் ரீசார்ஜ் பிட்டு செஞ்சு கொடுத்தோம். அதனால் என்னாச்சுன்னா வயலில் இருக்கிற அதிகமான நீர் கிணற்றுக்கு போனதுனால இந்த 236 கிணறுகளில் பார்த்திங்கன்னா நீர் வந்து நன்றாக ஊறி உள்ளது. இந்த 3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 450 ஏக்கர் நிலம் வந்து புதியதாக விவசாயத்திற்கு வந்துள்ளது. இதன் மூலமாக அது ஒன்று. பாக்கி இருக்கிற நிலங்களில் வந்து விவசாயிகள் வந்து 2வது பயிராக கொள்ளு இல்லாட்டி வந்து எள்ளு இந்த மாதிரி நீர் குறைவாக அவசியமுள்ள பயிர்களை எடுத்திருக்காங்க. இதன் மூலமாக நாங்கள் வந்து இந்த ஒவ்வொரு வாட்டர் ஷெட்லையும் இந்த 2 நீர் செறிவு திட்டத்திலையும் சேர்த்து ஒரு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு 2 வருஷம் விவசாய வருமானத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு விவசாயியுடைய வருமானத்தையும் கூடுதல் விவசாய வருமானத்தை நாம் வந்து கணக்கு பார்க்குறப்போ வருமானம் வந்து இந்த செலவை விட கூடியிருக்கு. ஸோ ஒரு 3 வருஷத்தில் இந்த திட்டத்தில் எத்தனை செலவு பண்ணாமோ அதை போல் கூடுதலான வருமானம் வந்து விவசாயிகளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீர் செறிவு திட்டங்களில் வரப்பாகட்டும், இல்லை பண்ணை குட்டை ஆகட்டும், இல்லை வெல் ரீசார்ஜ் பிட் ஆகட்டும், இல்லை நாம் கொடுத்த மாதிரி அக்ரி ஹார்டிகல்ச்சரில் ஒரு 48,000 மரங்கள் கொடுத்ததாகட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாய வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருந்திருக்கு. இதன் மூலமாக இந்த இடம் பசுமையாக இருக்குது. இந்த இடத்துல வந்து வருமானம் பெருகி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோன்னா நீர் செறிவு திட்ட கிராம நீர் செறிவு திட்ட குழுன்னு ஆரம்பிக்கிறோம். வில்லேஜ் வாட்டர்ஷெட் கமிட்டி. அந்த வில்லேஜ் வாட்டர்ஷெட் கமிட்டி தான் வந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்த வில்லேஜ் வாட்டர்ஷெட் கமிட்டியில் அந்த கிராமத்தில் உள்ள முன்மாதிரி விவசாயிகள்
மற்றும் பெரியவர்கள் எல்லாருமே அந்த கமிட்டியில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிராம வளர்ச்சிக்கு என்ன திட்டமிட்டால் நன்றாக இருக்கும், எந்தெந்த கிணற்றுல வந்து ரீசார்ஜ் பிட் போடணும், எந்தெந்த தோட்டத்தில் வந்து பண்ணைக்குட்டை போடணும், எந்த விவசாயிக்கு வந்து மா கன்று கொடுக்கணும், இல்லை எந்த விவசாயிக்கு வந்து ஃபாரஸ்ட்ரி கன்று கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி முழு திட்டத்தையும் வில்லேஜ் வாட்டர்ஷெட் கமிட்டி அவங்க வந்து நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக கொடுக்குறாங்க. அதை பார்த்த பிறகு நபார்டு வந்து இந்த வில்லேஜ் வாட்டர்ஷெட் கமிட்டி அப்புறம் இந்த என்ஜிஓ ப்ராஜெக்ட் ஃபெசிலிட்டேட்டிங் ஏஜென்சி இந்த 2 பேர் மூலமாகவும் இந்த திட்டத்தை வந்து நபார்டு நடைமுறைப்படுத்துகிறது. இதுக்கு அப்புறமாக நபார்டுடைய ஆஃபீஸ் வந்து திண்டுக்கல்லையும் இருக்குது, மதுரையில் ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃபீஸ் இருக்குது, சென்னையில் எங்கள் ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. இதன் மூலமாக குவார்ட்டர்லியோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 4 மாதத்துக்கு ஒரு தடவையோ சில நேரங்களில் மாதமும் இந்த ப்ராஜெக்ட் சைட்டுக்கு வந்து நாங்கள் மானிட்டர் பண்ணி இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறதுங்கிறத நாங்கள் பார்க்குறோம். இதன் மூலமாக அரசாங்க பணமும் மக்களின் பணமும் முழுமையாக உபயோகப்படுத்தப்படுகின்றது என்பதை உறுதிப்படுத்துகிறோம். மேலும் விவரம் பெற எல் சஞ்சீவி அவர்களை 09443380613 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. (27/8/2015) வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. சிரோகி ஆட்டை கொண்டு நாட்டின ஆடுகளின் மேம்பாடு குறித்து திண்டுக்கல் மாவட்ட சின்னப்பரம் கிராம வேளாண்மையாளர் எம் ரெஜினா அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கேளாமங்கலம் வட்டாரத்தில் தேசிய தோட்டக்கலை துறையின் செயல்பாடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கேளாமங்கலம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் வெங்கடராஜேந்திர ரெட்டி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.